பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டீங்க உடன்குடியை பற்றி. இதில் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க அங்கேயும் புர்கா அணிவாங்களா எப்படி? நல்ல ஒரு கேள்வி. அதாவது உடலை மறைக்க வேண்டும் என்பது ஒரு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். பெண்கள் தங்களுடைய கண்ணியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஆடை அணிய வேண்டும் என்பது இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடன்குடியில் அவர்கள் இயற்கையாக அணியக்கூடிய சேலை, அதுக்கு மேலே ஒரு துப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் துப்பட்டி. துப்பட்டிங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை தான். அந்த துப்பட்டியில் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய உடல் முழுவதையும் அதே போல் தங்களுடைய தலையும் முகம் மட்டும் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த துப்பட்டியை அணிவார்கள். சேலை போல இருக்கும். அப்படி சேலைக்கு மேலே தனியாக துப்பட்டி அணியக்கூடிய பழக்கம் அது இன்றைக்கு வெகுவாக குறைந்து வருகிறது. சில மாவட்டங்களில் சில ஊர்களில் இன்னும் துப்பட்டி அணியக்கூடிய பெண்கள், உதாரணமாக சொல்ல போனால் நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இங்கெல்லாம் கூட அந்த துப்பட்டி அணியக்கூடிய பழக்கம் முஸ்லீம் பெண்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. துப்பட்டி என்பது தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் கண்டுபிடித்த ஒரு புர்கா அப்படின்னு சொல்லலாம். புர்கா அப்படின்னா அப்படியே ஆடைக்கு மேலே, அதுக்கு மேலே இன்னொரு ஆடையே, அது கருப்பு நிறமாகவோ வேறு நிறமாகவோ அணியக்கூடிய ஒன்றும், அதுக்கு மேலே தலைக்கு அதுக்கு பேர் ஹிஜாப், தலையை மறைக்கக்கூடிய இதுவும். முகம் மறைக்க வேண்டுங்கிறது அவசியம் இல்லை. சில பெண்கள் மறைக்கிறார்கள். ஆனால் முகத்தை விட்டுட்டு உடல் முழுவதும், அதே மாதிரி 2 கைகளும் வெளியே தெரிகிறதுல ஒன்றும் சங்கடம் கிடையாது. ஸோ இப்படியான ஒரு தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் உருவாக்கிய ஒரு ஹிஜாப், ஒரு புர்கா இந்த துப்பட்டி தான். இன்றைக்கு என்னென்னா, இந்த கருப்பு நிற அல்லது வேறு நிறத்தில் இந்த புர்காவை அணியக்கூடிய ஒரு கலாச்சாரம் மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் என்னுடைய சொந்த கருத்து என்னவென்றால், நாமே தமிழ்நாடு முஸ்லீம்களே இது போன்ற ஒரு பண்பாட்டுக்கான ஒரு உடையை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி இருக்கும்போது ஏன் அதை கைவிட்டோம்? அதை கைவிட வேண்டும்ங்கிறது அவசியம் கிடையாது.